நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்று ஜனவரி 10 முதல்ல இந்தியால சிரிப்பு தினத்தை கடைபிடிக்கப்பட்ட நாள். இந்த நாளை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர 2 குட்டி நண்பர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். சாலினி அக்கா, சொல்லுடா வைபவ். அக்கா, ஜனவரி 10 என்னக்கா தினம்? இந்தியாவில் சிரிப்பு தினம் முதலாக கொண்டாடப்பட்ட தினம்டா தம்பி. எந்த வருஷம் கொண்டாட ஆரம்பிச்சாங்கக்கா? 1988 ஜனவரி 10 தம்பி. இந்த தினத்தை யாருக்கா முதல்ல கொண்டாடினாங்க? மும்பையை தலைமையிடமாக கொண்டு சர்வதேச நாடுகள் முழுக்க இயங்கி வரும் லாஃபர் யோகா இயக்கத்தை தொடங்கிய டாக்டர் மதன் கதரியாவும் அந்த லாஃபர் கிளப்பை சேர்ந்தவர்களும் முதலா மும்பையில் ஒரே இடத்துல 20,000 பேர் வரைக்கும் கூடுனாங்கடா தம்பி. அப்படியாக்கா? 20,000 பேரா ஒரே இடத்துலையா? சரிக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. நான் நெட்டில் பார்த்தேன், உலக சிரிப்பு தினத்தில் மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை போட்டிருக்கு. அது எப்படிக்கா? சொல்கிறது சரிதான் தம்பி. முதல்ல 1988 தான் இந்தியாவில் மட்டும்தான் கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்புறம் சர்வதேச நாடுகள் அங்கீகாரம் பண்ணினதால 2000 இருந்து உலகம் முழுவதும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியாக்கா? உலகம் பூராவுமா? ஆமாடா தம்பி. உலகம் பூராவும்னா எத்தனை நாடுகள் கொண்டாடினாங்கக்கா? கிட்டத்தட்ட 105 நாடுகள் தம்பி. அக்கா, சிரிப்பு அவ்வளோ முக்கியமானதாக்கா? ஆமாடா தம்பி. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கடா தம்பி. அது எப்படிக்கா நோய் போகும்? மன அழுத்தம், டென்ஷன்கள், இதுக்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்து சிரிப்பு தான்னு டாக்டர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்லியிருக்காங்கடா தம்பி. அதுக்கப்புறம் முக்கியமாக டெய்லி 1/2 மணி நேரம் சிரித்தால் மாரடைப்புக்கு காரணமான மன அழுத்த ஹார்மோன்களின் சுரப்பும் அவற்றின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைகளும் குறைவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்கடா தம்பி. அப்படியாக்கா? அப்போ சிரிக்க மறந்துடவே கூடாதுக்கா, சிரிச்சுட்டே இருக்கணுக்கா. ஆமாடா தம்பி. அதனால தான் நம்ம வள்ளுவர் தாத்தா இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லி வச்சிருக்காருடா தம்பி. அப்படின்னா துன்பம் வரும்போது சிரிச்சுட்டே இருக்கணுமாக்கா? ஆமாடா தம்பி. சிரிப்புக்கு மொழியே இல்லைடா தம்பி. ஆமாக்கா, சிரிப்பு ஒரு உலக மொழிக்கா. நாம் சிரிக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கவங்க சந்தோஷப்படணும், யாரும் வருத்தப்படுற மாதிரி சிரிக்கக்கூடாது. அதனால டோன்ட் வரி, பி ஹாப்பி. சந்தோஷமாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க ப்ளீஸ். சிரிப்பு தினத்துல பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கூட மழலை மொழி மாறாம பகிர்ந்துகிட்ட மதுரை ஓம் சாதனா சென்ட்ரல் பள்ளியை சார்ந்த என் ஷாலினி என்ற 7ஆம் வகுப்பு மாணவிக்கும் என் நாகஹரி வைபவ் என்ற 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவருக்கும் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.